இரண்டு சாட்சிகள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத் தண்டுகளும் இவர்களே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் ஒரு கூட்டம் ஜனத்தார் கர்த்தருக்கு நீதியான ஜனமாக பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தருக்காக மீந்திருக்கிறவர்கள் எல்லா தேசங்களிலும், எல்லா ஜாதியார் மத்தியிலும், எல்லா பாஷைக்காரரிடத்திலும் இருக்கிறார்கள். கர்த்தர் தமக்காக உண்மையுள்ள சாட்சிகளை நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சாட்சிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஒரு சாட்சி இருந்தாலே சத்தியம் தெளிவாக அறிவிக்கப்படும். 2 சாட்சிகள் இருக்கும்போது சத்தியம் உறுதி பண்ணப்படும். 2 சாட்சிகள் போதுமானது. கர்த்தர் தமக்காக 2 சாட்சிகளை இங்கு வைத்திருக்கிறார். இவருடைய வாயில் இருந்து வரும் வார்த்தையினால் சத்தியம் உறுதி பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அவர்களை 2 பேராக அனுப்பினார். 2 பேரும் சேர்ந்து ஒரே சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவித்தார்கள். இவ்விரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சத்திய வசனத்தை இவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவர்களுடைய ஊழிய காலமும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. இவர்கள் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த கால அளவு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையின் கால அளவுக்கு ஒத்திருப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இவ்விரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் துக்கம் அனுசரிக்கிறவர்கள் இரட்டு உடுத்திக் கொள்வது வழக்கம். சபைகளின் நிலைமை பரிதாபமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. சபைகளுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளும் துக்கம் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஆகையினால் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இவ்விரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விரண்டு சாட்சிகளும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் சர்வ உலகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். இந்த பூலோகத்திற்கும் கர்த்தரே ஆண்டவர். இவ்விரண்டு சாட்சிகளும் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். தேவனானவர் இவ்விரண்டு சாட்சிகளையும் செருபாபேலை போலவும் யோசுவாவை போலவும் ஆக்கியிருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி தரிசனத்திலே ஒலிவ மரங்களையும் விளக்கு தண்டுகளையும் தரிசித்தார். இந்த சம்பவம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். சகரியா 4:2-3. சகரியா கண்ட தரிசனத்தை போலவே யோவானும் பரலோகத்தில் தரிசனம் காண்கிறார். பரலோகத்திலே 2 சாட்சிகள் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். இவர்களே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களாகவும் 2 விளக்கு தண்டுகளாகவும் இருக்கிறார்கள்.